ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு வாசகர்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சில நாட்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே அந்த திருமணத்திலே செய்த ஒரு அற்புதத்தை பார்த்தோம். ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு தம்பதியருடைய திருமண வாழ்க்கையிலும் விருப்பமுடையவராய் இருக்கிறார். பைபிள் ஆரம்பிக்கும்போது ஆதாமுக்கு தேவன் ஏவாளை படைத்து ஆதாம் ஏவாளை சேர்த்து வைத்த அந்த திருமண நிகழ்விலே தான் படைப்பு ஆரம்பமானது, அல்லது படைப்பின் கிரியைகளெல்லாம் முழுமை பெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் மல்கியா புத்தகத்தில், பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தில், கணவன் மனைவிக்கு செய்கிற துரோகத்தை ஆண்டவர் கடிந்து கொண்டு உன்னுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இரு என்று திருமண வாழ்க்கையிலே தனக்குள்ள ஆர்வத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதே போல் யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு திருமண வீட்டில்தான் தன்னுடைய முதல் அற்புதத்தை செய்கிறார். அதே போல் புதிய ஏற்பாடு முடியும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தில்தான் திருச்சபை முழுமையடைகிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, திருமண வாழ்க்கை என்பது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒன்று. திருமணம் என்பது ஒரு அசுத்தமான ஒன்று அல்ல. திருமணம் கடவுளே நியமித்த, கடவுளே ஏற்படுத்தின, கடவுளே பரிசுத்தப்படுத்தின ஒன்று. ஆகவே பிரியமானவர்களே, கணவன் மனைவிக்கிடையேயான உறவு, அது உடல் சார்ந்த உறவானாலும் மனதிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற அந்த உறவாக இருந்தாலும் இரண்டுமே பரிசுத்தமான உறவு. அதை தேவன் தூய்மையானதாக பார்க்கிறார். ஆகவே கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தார் நினைக்கிறது போல அந்த உடல் சார்ந்த உறவையோ திருமண பந்தத்தையோ ஏதோ குற்றம் உள்ளதாக, பாவமானதாக, அசுத்தமானதாக கிறிஸ்தவர்கள் பார்க்கக்கூடாது. ஆகவே உங்கள் திருமண வாழ்க்கையிலே ஆண்டவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழைக்கணும். அவர் கையில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். அப்படி செய்யும்போது உங்கள் இல்லற வாழ்வு இனிப்பானதாக மாறிவிடும். மன வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாறிவிடும். உங்களுடைய இல்லறம் இறைவனின் அறம் நிறைந்த ஒரு ஆசீர்வாதமிக்க வாழ்வாக மாறிவிடும். ஆகவே உங்களுடைய திருமண வாழ்வை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அளவில்லாமல் நேசிங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை நேசிக்கணும். ஒவ்வொரு மனைவியும் ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்தபடியாக தன் கணவனை தான் நேசிக்கணும். அப்படிப்பட்ட நேசத்தில் நிலைத்திருக்க தேவன் தாமே நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன்.